फ्रेंड्स वेलकम टू अमीना समी टुडे நம்ம சேனல்ல பச்சை பட்டாணி பக்கோடா ரெசிபி தான் फ्रेंड्स பண்ண போறோம். இது நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாவும் கொடுத்துடலாம். பாருங்க फ्रेंड्स எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியா இந்த பச்சை பட்டாணி பக்கோடா எப்படி செய்யலாம்னு வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க இதுவரைக்கும் Subscribe பண்ணா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பண்ணா கிளிக் பண்ணுங்க. பச்சை பட்டாணி பக்கோடா பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்துர்க்கேன். பச்சை பட்டாணியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோடவே கொஞ்சமாக உப்பு, மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், லேசான கொரகொரப்போடு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் தான் நீங்கள் அரைக்கணும். நான் தண்ணி ஊற்றாமல் தாங்க அரைச்சிருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்பு போல் அரிசி மாவு, கடலை மாவு 1 கப், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நறுக்குன கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பட்டாணி அரைக்கும் போது உப்பு போட்டிருந்தோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அப்படி தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம அரைக்கும் போது அந்த ஈரப்பசை இருக்குது பார்த்தீங்களா, பட்டாணிக்கு அந்த ஈரப்பசையே போதுங்க. பாருங்கள், வெங்காயத்தில் இருக்கிற நீர் வேறு இறங்கிடும். பாருங்கள், தண்ணி எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. பாருங்கள், இப்போ இது கூட நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாங்க, 1 டேபிள் ஸ்பூன் போதும். எண்ணெய் போட்டது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கிற நீரெலாம் பாருங்கள் கொஞ்சம் இறங்கி மாவு பாருங்கள் லூஸாக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் இது பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் காஞ்சிருச்சு. இப்போ தீ வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இப்போ பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா புரட்டி போடுங்க. பாருங்கள், நல்லா திருப்பி போட்டதில் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட பச்சை பட்டாணி பக்கோடா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் பச்சை பட்டாணி மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அமீனா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.